அறிவிச்சுடர் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட முன்னேற்றக் கழக தேர்தல் பணிக்குழு செயலாளர், மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். தந்தை பெரியாரை பற்றி இல்லாததும் பொல்லாததும், அவர் பேசாதையெல்லாம் பேசி இவர்தான் பேசினார் என்று தரம் தாழ்ந்து விமர்சித்தவர்கள் எல்லாம் அவருடைய கட்சியிலே இருக்கக்கூடியவர்கள் அவர்களை கட்சியை விட்டு வெளியேறக்கூடிய நிலை, அவரை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய நிலைமையெல்லாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு பொதுமக்கள் பெரிய அளவுக்கு கொந்தளிப்பு ஏற்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு அவர்கள் கொண்டு செல்ல விரும்புகிறார்கள் என்று அவர்கள் எஜமானர்கள் சொன்னதைப் போல அவர்கள் சொல்லுவது மக்களிடையே பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்துகிறது. உங்களுடைய பார்வை. சீமான் என்ற நபர் ஒரு திரைப்பட துறையைச் சேர்ந்த ஒரு நபர், நடிகர், வசனகர்த்தா, டைரக்டர், இப்படி சினிமா தயாரிப்புக்காக எல்லா விஷயமும் செய்கிறவர். எந்த ரோல்ல போய் எதை நடிச்சாலும் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி கத்துறவர், பேசுறவர். இப்ப ஒரு ரோல்ல நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சீமான் என்ற நபர் நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீயும் இந்த சமுதாயத்தினுடைய நன்மைகளும் இந்த சமூகத்தினுடைய பெருமைகளும் நம்முடைய தமிழ் மொழியினுடைய தொன்மை, தமிழ் மொழியினுடைய சிறப்பு, இவைகளுடைய வரலாறு அதெல்லாம் படிச்சிருக்கியா? அதற்காக வந்த ஆபத்துக்களை எல்லாம் யார் தடுத்தாங்கன்னு தெரியுமா? இந்த நாட்டுல எப்படிப்பட்ட நிலைகள்லாம் வந்தது என்பது உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? யாரை பார்த்து கேள்வி கேட்கிறேன்? தந்தை பெரியாரை பார்த்தா? ஐயாவை பார்த்தா? அதுவும் இன்னைய அரசியலுக்கு இன்னைக்கு இவன் செய்ய வேண்டிய வேலை என்ன? அந்த வேலைகள், அது நம்மளை எதிர்த்து நீ ஆரோக்கியமான அரசியல் பண்ணு, மேடைக்கு வா, அதுக்கு பேசுவோம், வருவோம். ஆனா ஐயாவை போய் இவன் தொடுகின்ற பொழுதுதான் நமக்கு தெளிவாக தெரிகிறது, இவன் பின்னால் இருப்பது RSS காவி கூட்டம். அந்த காவி கூட்டம் திராவிட இயக்கத்தை எதிர்க்க, திராவிட இயக்கத்தை அழிக்க, அதன் மீது பழிகளை சுமத்துவதற்கு யாரா கிடைப்பாங்கன்னு பார்த்தா இந்த ஆக்டர் கிடைச்சாப்புல. அந்த ஆள் பாணியிலேயே பார்த்தோம், நான் அப்படி சொன்னேன், நீ என் கேள்விக்கு என்ன பதில், ஏன் இப்படி பேசல? இந்த ஆக்ஷன் எல்லாருக்கும் செய்ய தெரியும். மிஸ்டர் சீமான், அடக்கி பேசு, அடங்கி போவ. பெரியாரை பத்தி பேசுறியா? புத்தி இருக்குதா உனக்கு? வைக்கம் போராட்டத்துல 1000 பேர் போனாங்க, அதுல ஒருத்தர் பெரியாருன்னு சொன்னீங்க, முட்டாள். இதுலயே உன் அறிவு தெரியல? நீ பெரிய இவனா? வைக்கம் போர்க்களத்தின் தலைவராக எங்கள் ஐயா தளபதி தலைவர் தந்தை பெரியார் அவர்களை யாரு அனுப்புறது? உத்தமர் காந்தியடிகளின் மூலமாக அங்க போய் கலந்துக்க போறாரு. கோடீஸ்வரன் வீட்டு பிள்ளடா, தெருவுல திரியக்கூடிய நாய் இல்லை நீ, தெருவுல திரிகிற வெறி நாய். உனக்கு சொல்றோம், போய் அங்க இறங்குறார். சமஸ்தானத்தினுடைய அதிகாரிகள் எல்லாம், பாதுகாப்பு படையெல்லாம் ஒடியாருது. ஐயா வாங்க, உங்களுக்காக மாளிகை திறந்திருக்கிறது, மன்னரெல்லாம் ராணிகள் எல்லாருமே அவன் குடும்பத்தோடு காத்து கொண்டிருக்கிறார்கள் என்ற பொழுது எங்க ஐயா என்ன சொன்னார் தெரியுமா? நான் வந்தது உங்கள் அரசு போட்டு இருக்கிற அந்த சட்டத்தை உடைத்து தூளாக்க, எல்லா மனிதர்களும் அந்த வீதியில நடக்கணும். அது என்ன, இவரு தான் நடக்கலாம், மற்றவங்க எல்லாம் போகக்கூடாதுன்னா என்ன அர்த்தம்? அதை மாற்றுவதற்கு தான் நான் வந்திருக்கேன் போர்க்களத்திற்கு. அதோ நிக்கிறாங்க போராட்ட வீரர்கள், போராட்ட மக்கள், அவங்க கூட போறேன்னு போனாரு. அவர் தான் என் பெரியாரு. புத்தி இருக்குதா உனக்கு? இழிவா பேசுறீங்க. அவரெல்லாம் பேசலாமா? அவர் பேரை சொல்லலாமடா பாவி. அவர் சிறைச்சாலைக்கு கொண்டு போய் அவரை சித்திரவதை பண்ணி எத்தனை தடவை பண்ணியிருக்காங்க. அடங்கனா கேட்டாரா? பயந்தாரா? யாருக்காக? அவருக்காகவா? அவர் கோடீஸ்வரன். அவர் எல்லா விதமான சுக துக்கங்கள் எல்லாவற்றையும் பார்க்கலாம். யாருக்கும் அவரை கட்டாயப்படுத்தி வற்புறுத்தி பொது வாழ்க்கைக்கு வாங்கன்னு சொல்ல, தன்னுடைய சுய விருப்பத்தில் வந்தார். சமூகத்திற்கான நீதியை வழங்கவில்லை, மக்களுக்கான வேலை வாய்ப்பு, மக்களுக்கு படிப்பு, எங்க பிள்ளைங்க அறிவு ஆற்றலோட இருக்கிறான், எல்லாம் வயல்வெளியில படுத்துன்னு கிடக்கிறான், எல்லா இடத்துலயுமே எங்க இருக்கிறான், கேட்டா படிக்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இல்லை, அறிவு இல்லைன்னு சொல்லி குலத்தொழிலை செய்ய வேண்டும் என்று சொன்ன ஆரியத்தை உடைச்சு தூளாக்கியது பெரியார். தெரியுமா? எவ்வளவு போர்க்களம், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கருத்துக்கள், எத்தனை முறை சிறைச்சாலைகள், எல்லாவற்றையும் தாங்கினார். தமிழை அழித்து சமஸ்கிருதத்தை படிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு முன்னாலேயே, ஏய் போய் படிச்சு பாரு பைத்தியக்காரா, இந்தி திணிப்பு என்ற பெயரிலே 1938 ராஜா கோபாலாச்சாரியார் ஆட்சிக்கு வந்தோன்னு அந்த வேலையை செய்யும் போது ஐயா சொன்னார், முதலில் இந்தி திணிப்பு என்று வருவார்கள், அதன் பின்னாலேயே சமஸ்கிருதம் படையெடுக்கும் என்ற அற்புதமாக சிந்தனை செய்து அறிவார்ந்த கருத்தை சொன்னார்.
அதுதான் உண்மை என்று ராஜகோபாலாச்சாரியார் பின்னால் ஒப்புக்கொண்டார். தெரியுமா உனக்கு? ஆக கருத்தியல் மூலமாக அதையெல்லாம் உடைச்சு தூளாக்கி நம்ம பிள்ளைகளை படிக்கிறதுக்கு வந்தாரு. அந்த வைக்கம் போராட்டத்துல அவரை சிறைச்சாலைகளை போட்டுட்டு யாக வளர்த்தானுங்களை அவரை சாகடிக்க. ஏன் 1000 பேர் போனாங்க, அதுல ஒருத்தர்னு சொல்றிய பைத்தியக்காரன். யாக வளர்த்தானுங்க, அவன் வளர்த்துட்டு போறான்னு சொல்லி எதிர்த்து நின்று அவர் சிரித்து கொண்டே செருக்களம் சென்ற மாவீரர் அவரு. அவன் வளர்த்தவன் செத்து போனான். அதற்கு பிறகு அரசு ஆடி போனது. ஐயோ, இவர் மிகப்பெரிய சாமியார் போடுங்க, நாம ஏவி விட்டதை நம் மீது ஏவிட்டார்னு அவனுங்களா கற்பனை பண்ணி பயந்து ஓடி வந்து அவர் காலில் விழுந்தாங்க. அப்ப அந்த வீதியிலே எல்லோரையும் நடக்க வைத்து விட்டு வெற்றி பண்பாடி வந்த அந்த மாவீரனை, மாபெரும் தலைவனை, நமக்காக மக்களுக்காக போராடிய அந்த பாடுபட்டவரை போய் இழிவா பேசி என்ன முகத்தை இப்படி வச்சுக்கிற, இன்ன பெரியாரு பைத்தியக்காரா. எங்களுடைய செருப்பு மண்ணு கூட நீ வர மாட்டேன எங்க ஐயாவை பத்தி பேசணும். அது மட்டுமா, நீ எவ்வளவு பெரிய மேதன்னு ஒன்று சொல்லட்டுமா? அப்படியே எங்க முத்தமிழறிஞர் கலைஞர் முதல்வராக இருக்கும்போது நீ வந்து அப்படி கிழிச்சிய. என்ன கிழிச்ச? நான் மட்டும் இருந்தால் ஈழத்தின் மீது, இலங்கையின் மீது படையெடுத்து ஈழத்தை பிடித்து கொடுத்திருப்பேன், இவரால் முடியவில்லை. ஒரு முதலமைச்சர் இந்திய துணைக்கண்டத்துல என்ன அதிகாரம் இருக்கு? கான்ஸ்டியூஷன்ல அவர் என்ன இருக்குன்னு தெரியுமா? ஒரு மாநிலத்தினுடைய போலீஸுக்கு இருக்கிற அதிகாரம் தெரியுமா? நாட்டினுடைய இராணுவம்னா என்ன ஏதுன்னு தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. எதிரில் இருக்கிறவர்கள் கைத்தட்டணுன்றதுக்காக வேகமாக எதை வேண்டுமென்றால் நீ பேசக்கூடியவன்றதுக்கு ஒரு உதாரணத்துக்காக அதை சொன்னேன். உன்ன மாதிரி மடையன், உன்ன மாதிரி மூடர்களுக்கு இதே வேலையாக இருக்குது. திராவிட இயக்கத்தை தாக்கணும், அழிக்கணும். உனக்கு காசு கொடுக்குறான், காசு கொடுக்கறதுக்கு நீ கூலிக்கு மாரடிக்கிற, அவ்வளவுதான் உன் வேலை. ஆனால் ஒன்று, மல்லாந்து படுத்துக்கிட்டு எச்ச துப்பிக்கிற. உன் வீட்டு பிள்ளைகளுக்கு உட்பட நம் குடும்பங்கள் எல்லாம் தலை நிமிர வாழ வைத்த ஐயா பெரியாரை பார்த்து கேள்வி கேட்கிற மடையனே, ஒண்ணு தெரிஞ்சுக்க, இன்றைக்கும் சரி, சற்று தூங்கிவிட்டால், சற்று உறங்கி விட்டால், ஐயாவின் கொள்கையில இருந்து கொஞ்சம் மாறிட்டோம்னா அனைத்தையும் மாறி விடுவதற்கு உன்னை இயக்கிக்கிட்டு இருக்கிறவன் தயாரா இருக்கான். தெரியுமா? தமிழ்தாய் வாழ்த்து வந்து எனக்கு பெரிய இது கிடையாதுன்னு சொல்லிட்டு நாட்டுப்பண் தான், தேசிய தான் போடணும்னு சொல்லி ஒருத்தன் வந்து அசம்பிளியில சொல்றான். அசம்பிளியில சொல்லி இறங்கி ஓடுறான். அப்ப எங்க போச்சு அவன் வேகம்? ஏன் அவன் ஆளுநர் மாளிகைக்கு முன்னால போய் தீ குளிக்க வேண்டியதானே, போய் குதிக்க வேண்டியதானே, இல்ல எதிர்த்து நிற்க வேண்டியதானே? வீரம் பேசுறிய. அமைதியாக இருக்கிறாங்க, அறவழியில் போகிறார்கள், ஜனநாயக நெறிமுறையில் இருக்கிறார்கள், எதையுமே போராடி போர்க்களத்தில் அறவழியில் வெற்றியாக சாதிக்கக்கூடியவர்கள் நாங்கள்ன்றதுனால நீ எங்க அமைதியை பார்த்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிற. அதான உன் வேலை. நீ எப்படி வேணா குதிக்கலாம். இன்னைக்கு எங்க தலைவர் சொல்லியிருக்காரு பாரு, எங்க தலைவர் அண்ணன் தளபதி, திராவிட மாடல் அரசியா ஒன்னும் எல்லா விதத்திலையும் நாங்கள் மிகச்சரியாக எல்லாத்தையும் பார்க்கிறோம். அசம்பிளிலையும் சொல்லியிருக்காரு. அதை கேவலமாக பேசிட்டு இருக்க RSS ரவி 21ஆம் வருஷம் பொறுப்பேற்றுக்கிட்டு 22ஆம் வருஷம் ஆளுநர் உரையை முழுசா படிச்சுட்டு 23ல இருந்து பிரச்சனை கூட்டம் பண்ண வேலை. நீ அதுல ஒருத்தன் தான். தமிழ்தாய் வாழ்த்துக்கு எங்கே தேசிய கீதம் இவன் கேள்வி கேட்கறது. தேசிய கீதம் தமிழ்தாய் வாழ்த்து பற்றிலாம் சட்டப்படி என்ன இருக்குன்னு உனக்கு ஏதாவது புத்தி இருக்குதா? சும்மா வாய நாக்க கட்சிக்குன்னு இதை பெருசா வேகமா வீரமா பேசி எதிர்த்தாப்புல இருக்கவங்க மேலாம் கேள்வி கேட்டுட்டு கையை தட்டுறது காலை தட்டுறது இப்படி குதிக்கிறிய. அறிவோட நடந்துக்க, கொஞ்சம் ஒரு விவரத்தோட இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு உன்னுடைய சுயரூபம் தெரிய வந்து உன்னோடு இருந்தவன்லாம் வெளியே போய்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பல மாவட்டங்கள்ல எல்லாருமே போயிட்டாங்க. ஏமாந்து கை தட்டிய தொண்டர்கள்லாம் ஐயா இவன் என்ன ஒரு பைத்தியக்காரனா இருக்கான், சும்மா அப்படியே கேள்வி கேட்டுட்டு டான்ஸ் அடிக்க, என்னையா பிரஸ் மீட்டை வரவழைக்கிற, பிரஸ் மீட்டை வர வச்சு பேசிட்டு வீட்டுக்கு ஓடுற, ஓடிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு 2 நாள் கிடப்ப 4வது நாள் ஒரு பிரஸ் மீட் வச்சுப்பேன். இதானே நீ அதிகபட்சமா செய்யறது? இது உன் கட்சிக்காரனே உன்னை விட்டு வெளியே போறான். இன்னைக்கு உன் கட்சியினுடைய தலைமை பொறுப்புல இருந்த 4-5 பேர் கொள்கை பரப்பு செயலாளர்களேருந்து உன்னுடைய பொதுச் செயலாளர், துணை செயலாளர், எல்லாருமே மாவட்ட பொது செயலாளர்கள் நிறைய பேர் இன்னைக்கும் விடைபெற்று போயிட்டு இமான் எதை பேச வேண்டும் என்று தெரியாமல் பேசி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஏன்னா கொடுக்குற காசுக்கு கொலைச்சுக்கிட்டே இரு. ஆனால் ஒன்று, உன்னுடைய பைத்தியக்காரத்தனம், உன்னுடைய முட்டாள்தனம், மூடத்தனம், நீ ஒரு அரை பைத்தியம் லூசி என்பதை நாங்க சொல்லிட்டு இருக்கோம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. உனக்கு மனநோய் முற்றி மனநோயாளிகள் மருத்துவமனையில் நீ சேரப்போற. எங்களுடைய கடலூர் மாநகரத்துல தந்தை பெரியார் அவர்களின் சிலை வைத்திருக்கிற இடம் தெரியுமாடா?
செருப்பா எடுத்து உன்ன மாதிரி ஒரு முண்டம் போட்ட பொழுது ஒரு செருப்பை போட்டுட்டு நீ என்னடா பயன்படுத்துவ, இன்னொரு செருப்பை என்னடா பண்ணுவேன்னு கேள்வி கேட்டு அதை அவனே போட்டுக்கிட்டுன்னு சொல்லி கொடுக்க சொல்லி தூக்கி போட்டவர்றா தெரியாது. இன்னைக்கு ஒரு செருப்பை போட்ட இடத்துல ஒரு சிலை நிக்குது தெரியுமா? அதை முதல்ல புரிஞ்சுக்க. நான் ஏற்கனவே சொன்னதையும் இப்ப சொல்லிடுறேன். சமூக நீதிக்காக சாமி கடவுள் இதெல்லாம் என்ன நீ அப்படியே பெரிய இப்பனா நீ யோகியவானா நீ? உனக்கு பெரிய இது இருக்குதா? அதுதான் கேள்வியே. என்ன தெரியுமா? எங்களுடைய மக்கள் படிக்க கூடாது, எங்கள் மக்கள் வேலைக்கு போகக்கூடாது, எங்கள் மக்கள் குலத்தொழிலை செய்யணும், குடும்ப தொழிலை செய்யணும்னு இப்படியே 100 ஆண்டு காலமாக உழைத்து கொடுமை பண்ணிய எங்க மக்களை இந்த ஆரியம் அதெல்லாம் உடைச்சு தூளாக்கிட்டு வாங்க வெளியேன்னு சொன்ன சாமி ஒண்ணுமே இல்லை. ஒரு சாமியும் எந்த வேலையும் இவனுக்கு உதவி செய்யல. அப்புறம் அந்த சாமி எனக்கு தேவையில்லை போடான்னு சமூக பார்வையிலே பார்த்துதான் இந்த கடவுள்களை எல்லாம் சிலைகளாக தூக்கி போட்டார். அதையும் தெரிஞ்சுக்க. அப்ப கூட சொன்னார், அது என்னுடைய கணக்கு, என்னுடைய பார்வை, உன்னுடைய சிந்தனையில் உனக்கு அதுல நம்பிக்கை இருந்தால் வைத்துட்டு போ, நான் சொல்லலன்றதுக்காக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்று உலகத்திலேயே எந்த ஒரு மிகப்பெரிய அறிவாளியும் பேரறிவாளர்களும் யாருமே சொல்லாத அந்த கருத்து இன்னைக்கு தெரியுமா? பின்லாந்து யூனிவர்சிட்டியில தந்தை பெரியாரினுடைய கருத்துக்கள் ஆய்வுக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன 2-3 வருஷத்துக்கு முந்தைய. பல்வேறு நாடுகளிலும் பல்கலைக்கழகங்களிலே ஐயாவுடைய கருத்தும் ஐயாவுடைய படத்தையும் வச்சிருக்காங்க. இன்னும் கூட கேட்டீங்கன்னா சிந்தனையாளர்கள் வரிசையில அரிஸ்டாட்டிலுக்கு அடுத்து ஐயாவுடைய கருத்தை சொல்லக்கூடிய யூனிவர்சிட்டி எல்லாம் இருக்கு தெரியுமா உனக்கு? இப்படி உலகம் ஏற்றுக்கொண்ட அந்த மாபெரும் தலைவனை, மாபெரும் அறிஞரை இனிமேலாவது பேச்சை நிறுத்து. உடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நன்றி. வாழ்க.